சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹ. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் அயோத்தியா ஸ்பந்தம் 7வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். இப்ப காட்சி என்னன்னா, ராமபிரான் கைகேயியிடம் இருந்து விடைபெற்று கொண்டான். வனவாசத்தை அந்த க்ஷணமே தொடங்குகிறேன்னு தொடங்கிட்டான். ஆனா காட்டுக்கு செல்வதற்கு முன் தாய் கௌசல்யா, மனைவி சீதை இவர்களிடம் சொல்லிக் கொண்டு புறப்படுகிறேன்னு கைகேயியிடம் அனுமதி பெற்றான் ராமன். அந்த வகையில் தன் தாயான கௌசல்யாவிடம் ராமன் வருகிறான். கௌசல்யா ராமனுக்கு பட்டாபிஷேகம் அந்த ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பட்டாபிஷேகம் நடக்க போறதுன்னு நினைக்கிறா. ஆனா ராமன் கௌசல்யாவிடம் சொல்கிறான், இல்லம்மா, நான் வனவாசம் செல்ல போகிறேன்னு நடந்தவற்றை எல்லாம் சொல்லி, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அப்பா கைகேயி அம்மாக்கு 2 வரம் கொடுத்துட்டார். அதுல பரதன் தான் நாடாளனும், நான் 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டார். அதனால நான் காட்டுக்கு செல்கிறேன், தந்தையின் வாக்க நிறைவேற்ற போறேன்னு ராமன் சொன்னான். அப்ப கௌசல்யா ஒரு பதில் சொல்கிறாளாம். அது என்ன பதில்? உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் ராமன் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராவீர்கள். அந்த ஸ்லோகத்துல அந்த பதில் இருக்கு. வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோம். தாத்தா தஸ்மி கரியசி தவசுதா த்வம்ன பிரயாயாவனம் வத்சாத்ரஸ்தித ஏவ நந்தய மனோ மத்கம் வசசத்குரு இத்தம் மாதரி லக்ஷ்மணேச்ச வததி ஸ்நேகாச்ச கோபாதபி த்வம் மந்தஸ்மிதம் ஏததேவ கலயன் தௌ சாந்த்வயாமாசிதா என்பது ஸ்லோகம். இப்ப என்னன்னா, கௌசல்யா தேவி ராமனை பார்த்து சொல்கிறாள், ராமா, அப்பா சொன்னார், அப்பாவுடைய வாக்க நிறைவேற்றணும், காட்டுக்கு போகணுங்கிறியே, நான் சாஸ்திரம் சொல்றேன் கேளு. தாத்தா தஸ்மி கரியசி தவசுதா. தாத்தனா தந்தைன்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல. தந்தையை விட தாய் தான் உயர்ந்தவள் தெரியுமான்னா, ஆபஸ்தம்பர் என்ற ரிஷி தர்மசாஸ்திரம் எழுதுறார். அதுல சொல்றார், தந்தை உயர்ந்தவரா தாய் உயர்ந்தவரானா, மாதேத்தி ஏகே மாதேத்தி ஏகே, தாய் தான் உயர்ந்தவள், அப்பாவை விட அம்மா தான் உயர்ந்தவள். இன்னைக்கும் கயாசிராத்தம் பண்ணும்போது தாயாருக்குத்தான் அத்தனை பிண்டங்கள் கயையில போட சொல்லியிருக்கு. தாயில் சிறந்த ஒரு கோவிலும் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அம்மா தான் தந்தையை விட உயர்ந்தவள். இன்னும் நமக்கு புரியறாப்புல சொல்லணும்னா, அப்பா சீஃப் மினிஸ்டர் மாதிரினா அம்மா பிரைம் மினிஸ்டர் மாதிரி. அப்பா சொன்ன சட்டத்தை கேன்சல் பண்ணி ஓவர் ரூல் பண்றதுக்கான அத்தாரிட்டி சாஸ்திரம் அம்மாவுக்கு கொடுத்துருக்கு. அதனால இப்ப கௌசல்யா சொல்றா, தாத்தா தஸ்மி கரியசி தவசுதா. உங்க அப்பாவை விட அம்மாவான எனக்கு தாண்டா ஏற்றம் அதிகம். அப்பா பேச்ச கேட்கறத விட அம்மா பேச்ச கேட்கறது தான் முக்கியம். அதனால துவம்ன பிரயாயாவனம், இப்போ அன்னை நான் சொல்கிறேன், நீ காட்டுக்கு போகாதேன்னா. அதனாலதான் பாருங்கள், நம் பெரியோர்கள் வார்த்தைகளை அழகா வச்சிருக்கா. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாய் சொல்லை தட்டாதே என்றார்கள். தாய் சொல்ல என்னைக்குமே தட்டக்கூடாதான், தந்தை சொல்ல அதை மிக்க மந்திரம் இல்லைன்னு தான் சொன்னா. அப்ப மந்திரம் போல அப்பா சொன்னதை சொல்லிட்டே இரு, ஆனா எக்காரணம் கொண்டும் தாய் சொல்லை தட்டாதே, அம்மா பேச்ச மட்டும் எக்காரணம் கொண்டும் மீறிடக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் பெரியோர்கள். அதனால சொல்லிட்டான், நான் தாய் கௌசல்யா சொல்றேன், நீ காட்டுக்கு போகப்படாது. மேலும் சொல்கிறாள், வத்சாத்ர ஸ்தித ஏவ நந்தய மனஹா மத்கம் வச்ச சத்குரு. நான் உனக்கு கட்டளை இடுகிறேன்டா, நீ இங்கே இருந்து தாயான எனக்கு பணிவிடை செய்து கொண்டு என்னை ஆனந்தப்படுத்த வேண்டும். அம்மாவுக்கு இது ஆனந்தம், பையன் கூட இருந்து பார்த்துக்கணும், எனக்கும் வயதாகி விட்டது, நீ கூட இருந்து எனக்கு பணிவிடை செய்து என் வார்த்தையை நிறைவேற்று. அப்ப கௌசல்யா சொன்ன வார்த்தை, நீ அப்பா பேச்ச கேட்கறேங்கிற, அப்பாவை விட அம்மா வசந்தவள், நான் சொல்றேன் நீ காட்டுக்கு போகாத, என்னோடு இருந்து எனக்கு பணிவிடை செய்து என் மனத்தை ஆனந்தப்படுத்துன்னா. இத்தம் மாதரி, இப்படி தாயும் சொல்ல, லக்ஷ்மணேச்ச வததி, கூட லக்ஷ்மணனும் வந்துட்டான். லக்ஷ்மணனும் சொன்னானா, ஆமா அண்ணா, நீங்க காட்டுக்கு போகக்கூடாது, நாட்டில் தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு என்ன, நான் தசரதனை வதம் பண்ணி தசரதனை தண்டித்து விட்டு வேணாலும் நான் ராஜ்யத்தை பெற்று தருகிறேன், நீங்க காட்டுக்கு போகக்கூடாதுங்கிறான் லக்ஷ்மணன். இந்த நிலையில் ராமா, நீ என்ன தெரியுமா செய்தாய்? வததி ஸ்நேகாச்ச கோபாதபி. ஒருபுறம் கௌசல்யா பாசத்தால் பேசுகிறாள், லக்ஷ்மணனோ கோபத்தோடு பேசுகிறான். கௌசல்யா பாசமா ராமா போகாதேங்கிறா. லக்ஷ்மணன் சொல்றான், அண்ணா, உங்களை யார் காட்டுக்கு போன்னு சொன்னது? ஆதிசேஷனின் சீற்றம் உங்களை காட்டுக்கு போக சொல்றதாவது, யார் வழியில வந்தாலும் நான் தண்டிக்கிறேன், உங்களுக்கு தான் ராஜ்யம்ங்கிறான். இப்படி பாசத்தால் கௌசல்யா, கோபத்தால் லக்ஷ்மணன், இவாள்லாம் பேச, ராமா துவம் மந்தஸ்மிதம் ஏததேவ கலையன். ராமா, நீ புன்னகை தாண்டா செய்தாய்,
புன்னகை செய்தபடியே பேசி தௌ சாந்த்வயாமாசித, ரெண்டு பேரையுமே சாந்தப்படுத்தி விட்டாய் என்று சொல்கிறார் வில்லூர் சுவாமி. அப்போ ஒரு புறம் கௌசல்யா பாசத்தோடு, நான் அம்மா சொல்றேன்டா, என்னோடு இரு, அப்பா பேச்சை விட அம்மா பேச்சை தான் கேட்கணும், நீ என்னோடு இரு, காட்டுக்கு போகாதேன்னா. லக்ஷ்மணனோ கோபத்தோடு சொல்றான், உங்களுக்கு தான் ராஜ்யம்ங்கிறான். ஆனா அன்போடும் கோபத்தோடும் பேசிய இருவரையும் பார்த்து, ராமா நீ புன்னகை செய்து அந்த புன்னகையால் பேசியே அவர்களை சாந்தப்படுத்தி விட்டாயே என்று தெரிவிக்கிறார் வில்லூர் சுவாமி. ஏன்னா ராமன் என்ன பண்ணா, புன்னகையோடையே கௌசல்யாட்ட, அம்மா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அம்மா தான் வசதி, அம்மா பேச்சதான் கேட்கணும், நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா எப்போது என்றால், அப்பா எதுவும் சொல்லாத போது, நான் எந்த ஒரு விரதமும் மேற்கொள்ளாத போது அம்மா சொல்றானா கேட்க வேண்டியதுதான். ஆனால் இப்போ அப்பா வனவாசம்னு போக சொல்லி நான் வனவாசம்ங்கிற விரதத்தை தொடங்கி விட்டேன், இடையில தான் உங்ககிட்ட அனுமதி கேட்க வந்திருக்கிறேன். அப்போ யார் சொன்னாலும் தொடங்கின ஒரு விரதத்தை பாதியில நிறுத்தக்கூடாது இல்லையா? அதனால ராமன் சொன்னான், அம்மா பேச்சுதாமா வசதி, அவசியம் கேட்கிறேன். அதனால ஆனா இப்ப வனவாசம் நான் தொடங்கினதுனால வனவாசம் போயிட்டு வந்துடுறேன். 14 வருஷம் வனவாசம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் ஆயுட்காலம் முழுவதும் என் தாயின் திருவடிவாரத்துல இருந்து உங்களுக்கு பணிவிடை செய்து உங்களை ஆனந்தப்படுத்துகிறேன். ஆனா இப்போ வனவாசம்ங்கிற விரதத்தை தொடங்கியதால எடுத்த விரதத்தை பாதியில முடிச்சா அது பாப்போம். அதனால இப்ப கேட்க முடியாத சூழல். அப்ப பாருங்க, அப்பா பேச்சையும் கேட்டுட்டான் ராமன், அம்மா பேச்சையும் கேட்டுட்டான். சொல்லிட்டான், அம்மா நீங்க சொன்னபடி 14 வருஷம் ஆகட்டும், என் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பணிவிடை செய்தே வாழ்கிறேன்மா. லக்ஷ்மணன் சொன்னான், லக்ஷ்மணா இப்படி கோபப்படுறியே, அப்பா மேல கோபப்படலாமா? அப்பா காட்டுக்கு போக சொல்லியிருக்கார், அவர் மீது கோபப்படலாமா? அதனால நீ பெரியவனா நான் பெரியவனா அவன் பெரியவனான்னு பார்க்காத, நம் எல்லாரை விட நம் தந்தை பெரியவர், அவர் வாக்கை கட்டுப்பட்டு நடக்கத்தான் நாம் இருக்கிறோம்னு லக்ஷ்மணனையும் சாந்தப்படுத்தினான். இத்தனையும் புன்னகையோடு பேசி ராமா நீ சாதித்தாயே, அந்த புன்னகையைத்தான் வடுவூரிலே நீ காட்டுகிறாய் என்று வில்லூர் சுவாமி ரசிக்கிறார். இப்ப அந்த 3 விஷயங்கள் இங்கே புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா, லக்ஷ்மணன் கோபத்தோடு பேசுகிறான், கௌசல்யா அன்போடு பேசுகிறாள். எல்லாத்துக்கும் பதில் என்னன்னா, ஒரு புன்னகையை நாம் வெளிப்படுத்தி விட்டால் அது எல்லாத்துக்குமே பதிலா இருக்கும். ஏன்னா ரொம்ப நெருடலான விஷயம், ரொம்ப எல்லாரும் எமோஷனலா இருக்கான்னா அப்ப நாமும் சத்தம் போட்டு பேசக்கூடாது. ஒரு புன்னகை செய்தால், ஒரு புன்னகை என்பது அனைத்துக்குமே பதிலாக இருக்கும். அதற்காகத்தான் ராமன் புன்னகை செய்தான். 2, இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, சாஸ்திரத்துல உள்ள ஓட்டைகளை நமக்கு சாதகமா பயன்படுத்தக்கூடாது. அதைத்தான் ராமன் இங்கே செய்தான். ஏன்னா ராமன் நினைச்சிருந்தா, ஆமா சாஸ்திரத்துலதான் சொல்லியிருக்கே அம்மா பேச்சதான் கேட்கணும்னு, சரி சரி அப்படின்னா நான் இப்ப அப்பா பேச்ச கேட்கறதுங்கிறத கை விட்டுடுறேன், நான் இனிமே அம்மா பேச்ச கேட்கறேன், அதனால காட்டுக்கு போகலன்னு முடிவெடுத்தா, நினைச்சு பாருங்களேன், எதிர்காலத்துல பசங்கள்லாம் என்ன செய்வார்கள்னா, அப்பா பையனை கூப்பிட்டு ஒரு செயலை செய்ய சொன்னா பையன் அம்மா செல்லமா இருப்பான், ரகசியமா அப்பாவுக்கு தெரியாம அம்மா காதை கடிச்சு எதிர்மறையா சொல்ல சொல்லி நாங்கள்லாம் அம்மா பேச்ச கேட்கறோங்கிற பேர்ல அப்பா பேச்ச கேட்காம இருப்பதற்கு ஒரு சாக்காக பயன்படுத்துவார்கள் அல்லவா? இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சாஸ்திரத்தை அந்த ஸ்பிரிட்டோட ஃபாலோ பண்ணணும். தாயார்னா வசதி, சந்தேகம் இல்லை. ஆனா இங்கே ஒரு தந்தை ஒரு விஷயம் ஏவிட்டார்னா அதுக்காக இது நமக்கு சாதகமா இருக்கு, வனவாசம் போக வேண்டாம், நாட்டிலேயே இருக்கலாம், இதுக்காக அம்மா பேச்ச கேட்கறேன்னு பயன்படுத்தக்கூடாது இல்லையா? அதனாலதான் நமக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணுங்கிறதுக்காக 2யுமே சேர்த்து பின்பற்றினான் ராமன். அப்போ 14 வருஷ வனவாசம்னு அதுக்கும் போயிட்டார். அம்மா சொன்னபடி தன் வாழ்நாள்ல மீதம் 11,000 வருஷம் ஆட்சி பண்றான். தன் வாழ்நாள்ல மீதம் உள்ள நாள்ல பெரும் பகுதி தாயாருக்கு பணிவிடை செய்கிறேன்னு அதையும் பண்ணினா ராமபிரான். அப்படி அதை கால்குலேட் பண்ணி ராமன் சாஸ்திரத்தை அனுஷ்டித்து காட்டியிருக்கிறான். அதனால சாஸ்திரத்துல உள்ள இந்த சின்ன சின்ன ஓட்டைகளை நமக்கு சாதகமா பயன்படுத்த பார்க்க கூடாது என்பதை புன்னகை வாயிலாக ராமன் தெரிவிக்கிறான். இனி இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்? வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோம். தாத்தாதஸ்மி கரியசி தவசுதா துவம்ன பிரயாயாவனம் வத்சாத்ர ஸ்தித ஏவ நந்தய மனோ மத்கம் வச்சஸ் சத்குரு இத்தம் மாதரி லக்ஷ்மணேச்ச வததி ஸ்நேகாச்ச கோபாதபி துவம் மந்தஸ்மிதம் ஏததேவ கலையன் தௌ சாந்த்வயாமாசித என்று சீதாராமர்கள் முன்பு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் மனத்திலே சாந்தி, அமைதி, நிம்மதி ஏற்படும்படி ராமபிரான் அருள் புரிவான். நன்றி, வணக்கம்.